பியூஷ் கோயல் தலைமையில பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. விவரங்களோட செய்தியாளர் தாமரைக்கனி இணைந்திருக்கிறார். நாம் அவருடன் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். இப்ப எல்லா தலைவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா சில தலைவர்கள் வரல அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு. அதை பற்றியும் சொல்லுங்க. தொடர்ந்து இந்த கூட்டத்தினுடைய ஆலோசனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் தற்போது மையக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதாவது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அதுபோல இணை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகிய இருவரும் கலந்திருக்கிறாங்க. தற்போது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதுபோல எச் ராஜா, வானதி சீனிவாசன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் தற்போது இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை என்பது தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் தொடங்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அவர் எஸ்ஐஆர் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவாவில் இருப்பதால் இன்று நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து சொல்லிட்டு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 26 தேர்தலில் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பட்டியல் இன்றைய தினம் இறுதி செய்யப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று இறுதி செய்யக்கூடிய அந்த பட்டியலை நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் சென்று அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. எனவே இன்று மதியம் இங்கே நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் அனைத்து முடிவுகளையும் எடுத்து பின்பு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முழு விவரங்களை பியூஷ் கோயல் வழங்க இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலையுமே பியூஷ் கோயல் தான் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியதான் பியூஷ் கோயல். எனவே அவர் நேரடியில் சந்தித்து பாஜக பெறக்கூடிய அந்த தொகுதி, பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும். அது போல இந்த தேர்தலில் எத்தனை தொகுதி பாஜக கேட்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. கிட்டத்தட்ட 40 to 50 தொகுதிகள் பாஜக தரப்பிலிருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே முக்கிய நிர்வாகிகள் சில தொகுதிகளில் தனது பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் பணிகள்ல நீங்க இந்த தொகுதியில் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் தொகுதிகள் நிச்சயம் செய்து அவர்கள் தேர்தல் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே அந்த தேர்தல் பணி நடைபெறக்கூடிய தொகுதிகளை நிச்சயமாக அதிமுகவிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த மையக்குழு கூட்டத்தை முடிவு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இதை முறையிட இருக்கிறார் பியூஷ் கோயல். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.